டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சது, உடனே மீட் பண்ணி பேசுறது வந்து நல்ல சப்போர்ட். லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க, நல்லா விளையாண்டேன். நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கும்போது சிஎம் சாராக தான் பார்த்தேன். ப்ளஸ் செஸ்க்கு வந்து நல்ல ரெக்கக்னேஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது பெஸ்ட் பிளேயராக சொன்னேன். ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம சிஎம் சார் கூப்பிட்டுருந்தாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மீட் பண்ணோம் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே வந்து லைக் டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சது, உடனே மீட் பண்ணி பேசுறது வந்து நல்ல சப்போர்ட். நீங்கள் ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சிங்களா? நான் எதுவும் கோரிக்கை வைக்கல. பட் அவங்க கேஷ் இன்சென்டிவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும். So you played with CM, huh? Yeah, we played again. Thank you. ஒரு ரொம்ப டஃப் இயர் இருந்தது ஆஃப்டர் கேண்டிடேட்ஸ் 1 இயர். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கூட மேட்சஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஒரே கிளாஸுக்கு தான் இருக்கீங்க. அதோட ப்ரொஃபஷன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்பெஷலி அப்படி கேண்டிடேட்ஸ்? ஐ திங்க் கேம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரல. இந்த டோர்னமெண்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகல. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ரிசல்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த கேண்டிடேட்ஸ்க்காகவும் சரி, ஜென்ரலாகவும் நிறைய என் டீமோட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிசல்ட் வருதுன்றது சந்தோஷம். பிளேயர் கூட விளையாடுச்சீங்க, சிஎம் கூட விளையாடுறப்ப எப்படி இருந்தது? யார் வெற்றி பெற்றிருந்ததுல எவ்வளோ சிரமம் போச்சாங்க? இல்லை, ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் சார் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. லைக் ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. மேட்சில் எப்படி முடிஞ்சது? வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க, நல்லா விளையாண்டேன். நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து வரக்கூடிய கேம்ஸை பற்றிலாம் கேட்டாங்களா? என்ன சொன்னாங்க? ஜெனரலாக இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ராஃபி காட்டினேன். ஸோ அதை பற்றி ஜெனரலாக நாங்கள் சஃபர் இருந்தால் எப்படி ஃப்ரீயாக இருக்கா கூட விளாட்றப்ப? சீன் கூட விளாட்றப்ப எவ்வளோ நேரம் போச்சு அந்த கேம்? ஒரு 2 minutes நான் எதுவும் ரெக்வஸ்ட். சிஎம் சார் வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம், நேரில் வந்து சிஎம்ஐ வந்து பசங்களை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது? நான் பார்க்கும்போது சிஎம் சாராக தான் பார்த்தேன். 6 minutes தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. 50 lakhs கேஷ். அண்ட் ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் லைக் ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முன்னோட இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது செஸ்ஸோடைய வளர்ச்சி பார்க்குறேன்? ஜென்ரலாகவே அது இப்போது வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. எஸ்டிஐடிலேருந்தும் சரி, இப்போ எல்ஐசி ஸ்கீமில் நான் இருக்கேன். எல்லா டாப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கோம். ஸோ அதில் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ப்ளஸ் செஸ்க்கு வந்து நல்ல ரெக்கக்னேஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது பெஸ்ட் பிளேயராக சந்தோஷமாக இருக்குது.